இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது. காரூரில் நடைபெற்றிருக்கிற விஜய் பரப்புரை பலி. தற்போது நம்மோடு பாரி கார்த்திக் இருக்கிறார், களத்தில் இருக்கிறார். கார்த்திக், எங்கே இருக்கீங்க? என்ன தகவல்? வணக்கம். கரூர் ஜிஹெச்ல தான் இருக்கேன். தண்ணீரும் கம்பளையுமாக நிறைந்திருக்கிறது மருத்துவமனை. உறவுகளை இழந்த மனிதர்கள் தனக்கான உறவுகளை இழந்த சோகத்துடன் தண்ணீரும் கம்பளையுமாக இந்த மருத்துவமனையை அழுது தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த அனைத்து இடங்களுமே மரண ஓலம் போல தண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். எந்த மனிதர் முகத்திலும் சோகம் இல்லாமல் இல்லை. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் கரூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பெரும் துயரத்தில் ஆற்றியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த கரூர் மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் சாராசாரையாக உறவினர்கள், அதாவது இந்த மரணமடைந்த அவர்களுடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாராசாரையாக வந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத ஒரு மரணத்தின் சோகம், எதிர்பார்க்காத ஒரு மரணத்தின் சோகம். இளம் வயதினர் அதிக அளவில் இறந்திருக்கிறார்கள். குழந்தைகள் 10 பேருக்கு மேல இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சோகம் யாராலையுமே தாங்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. தண்ணி விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களை சமாதானப்படுத்த முயற்சியில் உறவினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயல்பாக பார்க்கும் ஒவ்வொரு மனிதனுடைய இதயங்களையே உடைக்கு போகும் அளவுக்கு இந்த ஒரு சோகமாக ஒரு சூழல் கரூர் மருத்துவமனை இருக்கிறது. யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நேற்று விஜய் வருகிறார், இன்று நாளை அவர் பார்க்க போறோம். அவரை பார்த்துவிட்டு அவர் பேசியதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுல வெளிப்படையா ஒரு பேசுவோம். அவர் என்னென்ன பேசினாரு, எப்படிலாம் வந்தாரு, என்ன ஷர்ட் போட்டுக்காரெல்லாம் பேசுவோம் சொல்லிதான் இயல்பா வந்தாங்க. ஆனா இப்படி ஒரு சோகம் அவங்களுக்குள்ள ஏற்படுத்திருக்கணும் வாய்ப்பே இல்லை. இவ்வளவு பெரிய மக்கள் திரள், அந்த மக்கள் திரளுக்கு மத்தியில ஏற்பட்ட மரணம் ஒருபோதும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அங்க இருந்த நான் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பெரிய சூழல் ஏற்படும். நாங்க ஒவ்வொருத்தரையும் காப்பாற்ற முயற்சித்த போது அவங்க எல்லாம் வந்து ஏதோ கூட்ட நெரிசல் மயக்கம் அடைஞ்சாங்க, சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இவ்வளவு ஒரு மரணம் அடைஞ்சுன்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத விதமா அந்த கரூரை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்துல விஜயை பார்ப்பதற்காக வந்தாங்க. அடிப்படையில் இவங்க எல்லாமே வந்து விஜயோடைய ரசிகர்கள், அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் இல்ல, தாவேக்காவுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறது மாதிரி. விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக கூடியிருந்த கூட்டம், அவரை பார்க்கறதுக்காக, அவரை வரவேற்பதற்காக வந்த கூட்டம் அவருடைய ரசிகர். ஏன்னா போலின் உச்சத்தில் அவர் இருக்கிறார். அப்படிக்க சொல்ல அவரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம், அவர் வரும் பொழுது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு 40 பேர் இறந்த ஒரு சொல்லுங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு சொல்லாக அமர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே தண்ணீரில் அளவைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. நாளை அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கரூரை நோக்கி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் இன்று வந்தார். நாளை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கரூரை நோக்கி வரவேற்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கண்ணீரும் கம்பளையுமாக ஒட்டுமொத்த கரூர் மாவட்டமே இருக்கிறது. ஏனென்றால் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அதாவது இங்க இறந்து கிடக்கிறவர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் அனைவருமே பல மாவட்டங்கள், சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அருகிக்கூடிய திருப்பூர், காங்கேயம் பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல கோவை உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலானோர் இன்று காலையே வந்து விஜய் வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் காத்திருந்தார்கள். விஜய் இன்று ஒரு மணி வாக்கில் அவர் அங்கு பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போல நமக்கு தெரியும், என்னால் 2வது பாயிண்ட்ங்கிறது ஒவ்வொருவரையும் லேட்டா எடுத்துக்கணும். முதல் பாயிண்ட் கூட அவர் திட்டமிட்டபடி பேச முடியாது. ஏன்னா அவரோட மக்கள் கூட்டத்தில் மட்டும் அவர் வருவாரு, பேசுவாரு. ஆனா 2வது பாயிண்ட்ங்கிறது இன்னும் லேட் ஆகும். நாங்க அருகிலுள்ள காத்திருந்தப்போ 9 மணிக்கு மேல ஆச்சு. அந்த அளவுக்கு கூட இல்லாம இன்னைக்கு 7 மணிக்கே வந்தாரு. ஆனா அதற்கு முன்னதாகவே ஒரு 4 மணிக்கே வந்து குடும்பமா வந்து நின்னாங்க விஜயை பார்க்கறதுக்காக. அவரு திரையில பார்த்து பழக்கப்பட்டு ரசிச்ச குடும்பத்தினர் வந்து குடும்பமா வந்து இன்னைக்கு விஜயை ரசிக்க வந்தாங்க. வந்தவர்களுக்கு தெரியாது இவ்வளவு பெரிய சோகத்தை மன்னத்தில் சுமப்போம் என்றும், அதே போல இவ்வளவு சோகத்தோடு வீடு திரும்புவோம் என்றும், இவ்வளவு கடினமான சூழலில் நாங்கள் வீடு திரும்புவோம் என்றும்
உறவுகளை இழந்து நாங்கள் வீடு திரும்புவோம், இல்ல உறவுகளை இழந்து நாங்கள் மருத்துவமனையில் அழுது புலம்புவோம் என்று அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனா வந்தாங்க. வந்துட்டு அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நடைபெற்ற ஒரு சோகமான சம்பவமாக பார்க்கிறோம். நடிகர் விஜயை குற்றம் சாட்டவில்லை. ஏன்னா நடிகர் விஜய்க்கு இது போன்ற கூட்டம் வரும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் கூட இத்தகைய மரணமான சொல், அதாவது இந்த ஒரு மரண ஓலத்தினுடைய சொல்லை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அதையும் தாண்டி கட்டுக்கிடாத கூட்டம், காவல்துறை வந்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் சென்றார். அதுவும் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து, அதாவது நம்ம தொடர்ச்சியாக திருச்சியிலிருந்து இப்போது வரை கரூர் வரை நம்ம தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி ஒரு சூழல் பல இடங்கள் இருந்துச்சு. குறிப்பா திருவாரூர்ல இதே மாதிரி ஒரு சூழல் மக்கள் மத்தியில் அவர் பேசும் பொழுது இதே போல பல பெண்கள் மகளிர் மயக்கம் அடைஞ்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக சொல்லிருந்துச்சு. அப்போதாவது ஒரு சுகாதாரத்திற்கு வேணும். ஏற்கனவே இது போல ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது, அதிகமான மக்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பயே ஒரு சுகாதாரத்திற்கு வேணும். ஆனாலும் அப்போது கூட அவர் கட்சியினர் இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையில் எடுத்து செயல்படுத்த அவர்களுக்கு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக விஜயை பார்ப்பதற்கு பல இடங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து சாரசாரியாய் மக்கள் வந்தவருடைய அடிப்படையில் தான் தற்போது இவ்வளவு பெரிய சோகம் ஏற்படுத்துகிறது. நாம் இந்த மருத்துவமனையை சுற்றி பார்க்கிறோம். குழந்தை இழந்த அப்பா, அப்பாவை இழந்த மகள், மகளை இழந்த தாய், தாயை இழந்த மகன் என்று ஒரு உறவு சங்கிலி போல ஒட்டுமொத்தமாக அழுது தீர்த்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை முழுவதும். ஒரு நடிகரை பார்ப்பதற்காக தன் குடும்பத்தை இழக்க வேண்டுமா? ஒரு நடிகரை பார்ப்பதற்காக ஒரு குடும்பத்தை இழக்க வேண்டுமா என்ற அடிப்படையில் அழுது தீர்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் சோகத்தை எண்ணி. அது குறிப்பாக நினைத்து கூட பார்க்க முடியாமல், அதாவது மூச்சு விட முடியாமல், கூட்ட நெரிசலில் தண்ணீர் கிடைக்காமல், இது போன்ற பல சூழல்களை இந்த மாலை நேரத்தில் கரூர் மிகப்பெரிய மரண ஓலத்தை கண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிகவும் சோகமான ஒரு சூழல் நாம் மருத்துவமனை முழுவதாக கண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பல இடங்களிலிருந்து கூட மனிதர்கள் இவ்வாறு, அதாவது அதிகமான மனிதர்கள் கூட மனதை கூட கலங்கடிக்கக்கூடிய ஒரு கண்ணீர் அழுகையும் தற்போது மருத்துவமனை வட்டாரங்களை சுற்றி இருக்கிறது. யார் இறந்தார், எதற்காக இறந்தார், எந்த நம்பிக்கைக்காக இறந்தார் என்ற அவருடைய மரணமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு சூழலில் நாம் தொடர்ச்சியாக யார் இறந்தார் என கூட தெரியாமல் பல உறவினர்கள் நம்மிடமே இவர்களெல்லாம் இறந்தார்களா என்று நம்மளும் கேட்கிறார்கள். ஏனென்றால் பல பேருடைய போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கூட்டத்தில் அங்கு யாருக்கும் நெட்வொர்க் கிடைக்கவில்லை. ஒருவேளை தன்னுடைய மகளோ இறந்து விட்டார்களா என்று கூட தெரியாமல் மருத்துவமனைக்கு இவர்களை கேட்கக்கூடிய ஒரு சூழல் நம் இன்னும் வெளியளிக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பல பயணங்களில் விஜயோடு பயணித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம், இந்த கரூரில் நடந்தது மிக மோசமான ஒரு, மிக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கம் தட்டிகளை அடைத்து அந்த தட்டிகளுக்கு மத்தியில் மக்களை நிற்க வைத்து அதன் ஊடாக ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் இருபுறம் கூடிய மக்கள் நெரிசலை சந்தித்து தற்போது இறந்திருக்கிறார்கள். என்ன கனவோடு வந்தார்களோ, என்ன கனவோடு வாழ்ந்தார்களோ, என்ன கனவோடு அவர்கள் பயணித்தார்களோ எல்லாம் முடிந்து தற்போது 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறது. ஒரு நடிகரை, தான் திரையில் ரசித்த ஒரு நடிகரை, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார், நமது ஊருக்கு வருகிறார் என்று ஆவலாக வந்த நடிகரை பார்ப்பதற்காக ஆவலாக வந்த 40 உயிர்களும் தற்போது மண்ணை விட்டு பிறந்திருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்கு ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் தண்ணீர் சிந்தி அவலங்கள் நம்மை மிகவும் வேதனையும் காயம் படுத்துகிறது என்பதுதான் உண்மை. பாரி, நீங்க பேசும்போது விஷயம் முன் வச்சிருந்தீங்க. இதுல யாருக்கு பொறுப்பு இருக்கிறதுன்னு கேட்கிற போது
ஒரு அரசியல் களத்துல ஒரு வழக்கமான ஒரு பொதுக்கூட்டம் பேரணிக்கு காவல்துறை கொடுக்கிற சாதாரண கட்டுப்பாடுகளை தான் குறிவைக்கப்படுகிறேன், ஆளுங்கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முயல்கிறதுன்னு அதை அரசுக்கு எதிராக திருப்பி அரசியல் லாபம் பார்க்க முயன்றதனோட விளைவா இது உங்களுக்கு தெரியலையா? மற்ற கட்சிகள் சொல்வதற்கும் விஜய் சொல்வதற்குமான வித்தியாசம் என்பது தன்னுடைய தலைவருடைய அரசியல் பயணத்தை ஆளுங்கட்சி தடுக்க பார்க்கிறதுங்கிற புள்ளியிலிருந்து இந்த பிரச்சனையை அணுகுது காரணமா தெரியலையா? இதே சார், நம்ம ஒவ்வொரு கட்சிகளுமே அனுமதிக்கிறதுக்கு 25க்கும் மிகாமல் காரணங்கள் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு கட்சியுமே தனக்கான பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும், தனக்கான திருமுனை கூட்டமாக இருக்கட்டும், அதை பத்தி அனுமதி கேட்கிறப்ப ஒரு குறைந்தபட்சம் 25 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கான பதில், அந்த கேள்விகள் உட்பட்டு அந்த வரையை உட்பட்டு நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் காவல்துறை தரப்புல. ஆனா அதே மாதிரி ஒரு கேள்விகள் தான் கொடுக்கப்பட்டுச்சு தாவேக்காக்கு. ஏதோ தாவேக்காவிற்கு என்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கேள்விகள் கேட்கப்படல. அனைத்து கட்சிகளுக்குமே ஒருவேளை நான் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், தற்போது திமுக வச்சு நடைபெறுகிறது. இதே ஒரு திமுகவுடைய மாநாடு, முப்பெரும் விழா மாநாடு கரூர் நடைபெற்றது. அந்த முப்பெரும் விழா மாநாட்டிற்கும் காவல்துறையிட அனுமதி கேட்கணும். அப்போது அனுமதி கேட்கப்படுவதும் கூட இதே போன்ற கேள்விகள் 25 கேள்விகளுக்கு மிகாமல் கேட்கப்படும். ஏனோ தாவேக்காவிற்கு மட்டும்தான் சிறப்பாக இந்த கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், தாவேக்காவுடைய கூட்டத்தை தடுப்பதற்காக காவல்துறை இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் சொல்றது முழுமையான தவறு. ஏன்னா அனைத்து கட்சிகளுக்குமே இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும். நம்ம தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம். அதாவது சாதாரண நீங்க சின்ன கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு ஆளுகின்ற கட்சி வரைக்கும் அடிப்படையில் காவல்துறை கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் தான் தற்போது கேட்கப்பட்டன தவிர, புதிதாக தாவேக்காவினருக்காக எந்த கேள்விகளும் அச்சடிக்கப்படவில்லை, தயாரிக்கப்படவில்லை.